Hello friends, welcome to our channel. In the video la புடலங்கா முட்டைக்கோஸ் வச்சு பொரியல் எப்படி பண்ணலாம், ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்க போறேன். ஒரு வடை சட்டி அடுப்புல வச்சிட்டு அதுல ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விடுவோம். இதல கருவேப்பிலை ஒரு கொத்து பிச்சு போட்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நம்ம பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா mix பண்ணிருங்க. இதோட மீடியம் சைஸா இருந்துச்சுனா 2 பச்சை மிளகாய், பெருசா இருந்துச்சுனா ஒரு பச்சை மிளகாய் போதும். நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டுருக்கேன் பெருசா இருக்கறதால. இத போட்டு நல்லா mix பண்ணி வதக்கிடலாம். ஒரு 1 நிமிஷத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இது வதக்கும்போதே நம்ம இந்த பாசி பருப்பு அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். பாசி பருப்பு இந்த மாதிரி பொரியலுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா இருக்கும். சோ பாசி பருப்பு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுங்க, இல்லனா அடி பிடிக்கும். இப்போ இதெல்லாம் முட்டைக்கோஸ், புடலங்கா ரெண்டுமே அரிஞ்சி அதை கட் பண்ணி வச்சிருந்தது அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸும் புடலங்காயும் ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம பொரியலோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படினா காயை நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஏன்னா சரியா வதக்காம அப்படியே தண்ணி ஊத்தி வேக வச்சோம் அப்படினா பொரியலோட நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அது பச்சை ஸ்மெல் இருக்கும். சோ அதனால மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் போடாம வெறும் சால்ட் மட்டும் போட்டு இந்த பொரியலை ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நம்ம சால்ட் மட்டும் போட்டுறதுனால உங்களுக்கு அதுல இந்த காயில இருந்து ஏனா கோஸ்ல இருக்கிற தண்ணி காய் தான் அதுல இருந்து வாட்டர் வந்து லைட்டா அதுல அடியில வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சோ நீங்க சால்ட் போட்டு மசாலா போடாம வதக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாமே சுண்டற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். சோ ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் வரையும் டைம் எடுத்துக்கும். அதுக்கு அப்புறம் தண்ணிலாம் சுண்டனதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு காரம் கம்மியா வேணும்னா நீங்க கம்மியா போடுங்க. கொஞ்சம் கூட வேணும்னா 3/4 ஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. சோ காயை வெஜிடபிளை ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம இத ஆட் பண்ணிருக்கோம். நல்லா mix பண்ணி வதக்கி விட்டு இதல ஒரே ஒரு டம்ளர், சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர், ஒரு 50 ml அளவுக்கு தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப தண்ணி ஊத்துனாலும் அது காயெல்லாம் குழஞ்சிரும், டேஸ்ட் இருக்காது. சோ பாருங்க, கீழ ஒரு 25% தான் வாட்டர் இருக்கும். மத்ததெல்லாம் வெஜிடபிள் தான் இருக்குது. சோ இப்போ இத நல்லா அந்த தண்ணில mix பண்ணிட்டு இத ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிரணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு வாட்டி நீங்க அப்பப்ப mix பண்ணி விட்டுங்க, அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படினா டக்குன்னு அடி பிடிச்சிரும். தண்ணி சுண்டிட்டு காயெல்லாம் வீணா போய்டும். பாருங்க தண்ணி இன்னும் சுண்டல. சோ எகைன் வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சிட்டு திரும்ப வேக விடுவோம். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் பொரியல் ரெடி பண்றதுக்கு. பாருங்க இப்போ ஓரளவுக்கு உள்ள இருக்கிற வாட்டர், அதாவது கோஸ்ல இருந்து ரிலீஸ் ஆற வாட்டர், காயில ரிலீஸ் ஆற அந்த தண்ணி ஊத்துனது எல்லாமே சுண்டிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் திருவி இதல ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவி போட்டுக்கலாம். இதோட லைட்டா பெப்பர் தூளை போட்டுக்கலாம். சோ அந்த டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இல்ல சிம்பிளா இப்படியே விட்டீங்கனாலும் போதும். மல்லி தழையை அதல டைரக்டா ஆட் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்ல தேங்காய் துருவல் போட்டா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா இதோட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைரக்டா மல்லி தழையை மட்டும் நான் இத கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு சூடான சாதத்தோட இத நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்ட்ல ஒரு ஈஸியான மெத்தட்ல புடலங்கா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thank you.